2026 எலெக்ஷனுங்க. ஒருவேளை ஏடிஎம்கே வந்தா மக்களுக்கு என்னென்னலாம் இலவசமா செய்ய போறாங்க அப்படிங்கிறத ஒரு சாம்பிள் குடுத்துருக்காரு நம்ம எடப்பாடி ஐயா. என்னென்னன்னு வரிசையா சொல்றேன். அப்படியே ஒவ்வொன்னா கேட்டுக்கோங்க மக்களே. ஃபர்ஸ்ட் நியூஸ் மகளிர் உரிமை தொகை அப்படின்ட்டு ரூ. 1000 மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துட்டு இருக்காரு இல்லையா? அத ரூ. 2000 கொடுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்புல. அவர் கொடுத்த ரூ. 1000 இன்னும் நிறைய பேத்துக்கு வரல அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அடுத்து சொந்த வீடு இல்லாதவங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட்டே இடம் வாங்கி கொடுத்து அதில் வீடும் கட்டி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காப்புல. சொந்த வீடு இல்லாதவங்க எத்தனை லட்சம் பேர் இருக்காங்க, இது எப்படி சாத்தியம்னு தெரியல. அடுத்தது மிக முக்கியமான மேட்ரே இதுதாங்க. கவர்மெண்ட் லோக்கல் பஸ்ல எல்லாம் மகளிர் ஃப்ரீயா போறாங்க இல்லையா? அதே மாதிரி இப்போ ஆண்களுக்கும் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்புல. அப்போ கவர்மெண்ட் பஸ்ல இருந்து லாபம் அப்படிங்கிறது எப்படி எடுக்க போறாங்க அப்படிங்கிறது சத்தியமே தெரியல. 125 நாள் வேலை திட்டம் பார்த்தீங்கன்னா 150 நாளா மாற்ற போறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. பெண்களுக்கு 5 லட்சம் வரை கடனுதவி, பெண்கள் இருசக்கர வாகனம் வாங்கணும்னா 25,000 வரை மானியம் கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. இன்னும் நிறைய திட்டங்கள் இருக்காம், சீக்கிரமாக வெளியாகும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காப்புல. இந்த மாதிரியான இலவசங்கள் கவர்மெண்ட் கொடுக்கறது சரியா தவறா? உங்களுக்கு கருத்து எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கூட ஷேர் பண்ணுங்க.